ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரோஜாக்கள்னால் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே ரோசஸ் ரொம்பவே பிடிக்கும். ஒரு செடி நம்ம வீட்டில் இருந்தாலும் அதில் நிறைய பூ பூக்கணும்னு நம்ம ரொம்பவே எதிர்பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ரோசஸ் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ரோஜாக்கள் பற்றி தான் சூப்பரான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரோஜாக்களில் நிறைய பூ பூக்கிறதுக்கும் புதிய துளிர்கள் வாரதுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ரோஜா பூத்து முடிஞ்சதுமே கட் பண்ணி விடணும். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ரோஜா எப்படி கட் பண்ணி விடணும்னு. அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது வெள்ளை நாட்டு ரோஸ். நான் ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன், ஆனால் நிறைய பூ பூக்கும். பொதுவாக நம்ம ஒட்டு ரோஜாக்களை விட நாட்டு ரோஜாக்கள் எப்போவுமே நிறைய பூ பூக்கும். ஒட்டு ரோஜாவாக இருந்தாலும் சரி, நாட்டு ரோஜாவாக இருந்தாலும் சரி, நமக்கு நிறைய பூ பூக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பூ பூத்ததும் அந்த செடியை நம்ம கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் புதிய துளிர்கள் நிறையவே நமக்கு பூ பூக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த வெள்ளை ரோஜாவை தான் கட் பண்ணி விட போகிறோம். இந்த ரோஜாவை பாருங்கள், இது ஆல்ரெடி பூத்து முடிஞ்சு நான் கட் பண்ணி விட்டது. பாருங்கள் எவ்வளவு புதிய துளிர்கள் புதுசாக வர ஆரம்பிக்குதுன்னு இப்போ தெரிஞ்சிருக்கோம். நமக்கு கட் பண்ணி விடுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்களா? எவ்வளவு புதிய துளிர்கள் சூப்பராக ஹெல்த்தியாக வருது. ஸோ கண்டிப்பாக நம்ம செடி கட் பண்ணி விடணும், அப்போ தான் நிறைய புதிய துளிர்கள் வரும். இது சோப்பு ரோஸ். பாருங்கள் எவ்வளவு பூ இதில் பூத்துருக்கு அப்படின்னு. இதுவும் ஒரு சின்ன தொட்டியில் தான் நான் வச்சுருக்கேன். ஒரே ஒரு செடி தான் இதில் நிற்கவும் செய்யுது. பாருங்கள் எவ்வளவு பூ பூத்துருக்கு அப்படின்னு. இதில் இருந்து பூத்த பூக்கள் தான் அது. பார்த்திங்களா? கட் பண்ணி விட்டால் இப்படி தான் நிறைய புது துளிர்கள் வரும். அப்போ தான் நமக்கு நிறைய பூவும் பூக்கும். ஸோ இதுவும் நமக்கு இப்போ கட் பண்ணி விட தான் போகிறோம். ஏன்னா பூ பூத்துடுச்சு, நிறைய பூ இதில் கருகியும் போயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ சூப்பராக கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் அடுத்தது புதிய துளிர்கள் நமக்கு நிறையவே வரும். செடியை கட் பண்ணுறது ரொம்ப தாத்தும் கட் பண்ணிடக்கூடாது. செடியோட ஹைட்டில் பாதி அளவுக்கு கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டதும் கொஞ்சமாக டிஏபி போட்டு விட்டுட்டா போதும். அது புதிய துளிர்கள் வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நான் கட் பண்ணி விட்ட செடிகள். பாருங்கள் எவ்வளவு புதிய துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த துளிர்கள் எல்லாத்துலேயுமே மொட்டும் இருக்குது. நம்ம கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் வரக்கூடிய புதிய துளிர்களில் எல்லா துளிர்கள்லையுமே மொட்டு இருக்கும். இல்லைன்னா ஒரு பூ பூத்து நம்ம அப்படியே செடியில் விட்டுட்டோன்னா அந்த பூ காஞ்சி கருகி அது கீழே விழுந்து அதுக்கு அப்புறமா தான் அதிலிருந்து புதிய துளிர்களை வர ஸ்டார்ட் பண்ணோம். இது நம்ம கட் பண்ணி விட்டுட்டோன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு புதிய துளிர்கள் வர ஆரம்பிச்சிரும். இந்த செடியும் பாருங்கள், இதுவும் ஆல்ரெடி நான் கட் பண்ணி விட்ட செடி தான். பாருங்கள் எவ்வளவு புதிய துளிர்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ரோஸ் செடி வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.